இது எப்படி? தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப் இருந்தா ஈஸியா தங்கமா சேமிச்சு தங்கமாவே வாங்கிக்கலாம். அதுவும் ₹100 இருந்து. என்னது? ₹100 இருந்து தங்கம் சேமிக்கலாமா? தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப். தங்க சேமிப்பில் புது மாற்றம் வந்தாச்சு. தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப் வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தங்கம் சேமிக்கலாமே, பெருவெள்ளமாக மாத்திடலாமே. தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப். லைட்ஸ் ஆன். வணக்கம். திங்கக்கிழமை பிறந்த உடனேயே நமக்கான உற்சாகத்துக்கு நம்ம தயாராக இருக்கோம். எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா? நான் பேச போகிற இடங்களில் யாராவது ஒருத்தர், 1000 பேர் வந்திருப்பாங்க, 5000 பேர் வந்திருப்பாங்க, யாராவது ஒருத்தர், ஃபோட்டோ எடுத்தவங்கெல்லாம் போக யாராவது ஒருத்தர் என்கிட்ட வந்து நான் மண்டே மோட்டிவேஷன் பார்க்குறேங்க, அது மட்டும் இல்லை, அதை நான் என்னுடைய வகுப்புலேயும் மாணவர்களுக்கு சொல்கிறேன், முடிஞ்சால் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமில் அதை போட்டு காட்டுறேங்கிறாங்க. நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கொடையாக நான் கருதுகிறேன். ஆமாங்க, நம்மளை நாமளே உற்சாகப்படுத்துறதுக்கு நாம் எத்தனையோ செய்திகளை எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிற போது அந்த செய்திகள் நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு ஒரு உந்துதல் ஏற்படுத்துது, ஒரு எரிசக்தியாக பயன்படுது. அப்படிப்பட்ட அந்த எரிசக்தியை இன்னைக்கு நாம் எந்த முறையில் பார்க்க போகிறோம் தெரியுமா? மகிழ்ச்சியான, அதிர்ச்சியான, பிறகு மகிழ்ச்சியான, இந்த 3 செய்தியும் ஒரு நபரை பற்றி கிடைச்சது. அவர் யார் அப்படின்னா, அவர் தான் கன்னட உலகினுடைய சூப்பர் ஸ்டாராக கருதப்படுகின்ற 1962 சென்னையிலே பிறந்து, சென்னையிலே படித்து, கன்னட திரையுலகில் நடிக்கத் தொடங்கி, குறிப்பாக சிங்கிதம் சீனிவாசராவ் அவர்களுடைய அந்த முதல் படத்தில் நடித்து, கன்னட தேசத்தில் மட்டுமல்லாமல் தமிழ் திரையுலகம், பேன் இண்டியா என்று உலக ரசிகர்களை தன்னுடைய நடிப்பால் கவர்ந்த ஒருவர் யார் என்றால் அவர்தான் சிவராஜ்குமார். இந்த சிவராஜ்குமார் நினைச்சிருந்தா அவரு எப்போவோ நடிகர் ஆயிருக்கலாம். ஏன் தெரியுங்களா? அவங்க அப்பா யாருன்னு கேட்டா, கன்னட உலகின் முடிசூடா மன்னராகிய ராஜ்குமார். ஆளினால் அவர் தாங்க. இப்போ உதாரணமாக தமிழ் திரையுலகத்தில் 2 பேர் இருப்பாங்க. எம்ஜிஆர், சிவாஜி, அதே போல் ரஜினி, கமல், இப்படி வரிசையாக சொல்லுவோம். அஜித், தளபதி அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் அங்கே யாருன்னு கேட்டால், தெலுங்கு உலகில் கூட என்டிஆர் ஒரு பக்கம் இருப்பார், நாகேஸ்வர ராவ் ஒரு பக்கம் இருப்பார், கிருஷ்ணா ஒரு பக்கம் இருப்பார். ஆனால் கன்னட உலகில் ஒரே ஒரு ஸ்டார், அவர்தான் ராஜ்குமார். அவருடைய துணைவியார் பேர் பர்வதம்மாள். அவர்களுடைய அந்த மூத்த மகன் தான் சிவராஜ்குமார். இத்தனை பெருமையுடைய இவர் தன்னுடைய தனிப்புகழால் பெருமை பெற்றார். தனிப்புகழால் பெருமை பெற்றாருங்கிறத காட்டிலும், அவர் எத்தனையோ படங்கள் நடிச்சிருந்தாலும் நமக்கு எப்படி அவர் அறிமுகமானார் தெரியுங்களா? நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் படத்துல ஒரு காட்சியில் அவர் உள்ள என்ட்ரி தாங்க கொடுப்பாரு. அந்த சுருட்டை அப்படி வேலை வச்சுட்டு அப்படி நடந்து வருவாருங்க. தியேட்டர் அப்படி ஆச்சரியத்துல கைதட்டு அப்படி குலுங்கும். இந்த வரவேற்பு உண்மையிலேயே அவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு, நம்மளும் அப்படி ஒரு ஸ்டைலிஷா ஒருத்தரை பார்த்துருக்க மாட்டோம். அப்புறம் அதுக்கடுத்து அந்த புகழோடு அவர் என்ன பண்ணாருன்னா, அடுத்த படமும் நடிச்சார். தனுஷோட படம் கேப்டன் மில்லர்லயும் அவர் நடிச்சார். சரி, இதெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி. அதிர்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, புகழோடு இருந்து இவர் நடிச்சிட்டு இருந்த நேரத்துல இவருக்கு கேன்சர், புற்றுநோய்ங்கிற செய்தி பரவ தொடங்குது. முதல்ல பலர் நம்பல. ஏன்னா எல்லார் மனதையும் ஈர்த்தவர், இருக்கக்கூடாது அப்படித்தான் எல்லாரும் சொன்னாங்க. அந்த சூழல்ல அதை உண்மைதான் அப்படிங்கிறத அவர் பேட்டி கொடுத்துட்டு அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்காக புறப்பட்டாருங்க. மனைவி கீதா அவர்களோட புறப்பட்டார். மகளும் கூட போகிறாங்க, நிவேதா. அவர் சிகிச்சை பெற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளோரிடாவில் சிகிச்சை பெறார். எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, அந்த நேரத்தில் நானும் அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவில் இருந்தேன். ஜாக்சன்வில்ங்கிற இடத்துல நான் அமெரிக்காவில் தான் இருந்தேன். அப்போ அங்கேருந்து நண்பர்கள்ட்ட கூட கேட்டேன். ஆமாம், இங்கே ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனையில் தான் அவர் நல்லபடியாக சிகிச்சை முடிஞ்சு ஓய்வில் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ அவர் பேட்டி கொடுத்தாருங்க. எப்படி பேட்டி கொடுத்தாருன்னா, நான் தைரியமான ஆள் தான், எனக்கு எல்லா வகையான வீர கேரக்டர்களும் நான் பண்ணியிருக்கேன், தைரியமாக இருக்கிறேன். ஆனால் இந்த செய்தி எனக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. பயந்த நான். எனக்கு கூட இருந்தது யார் தெரியுமா? என் மனைவி தான். அதை சொல்லிட்டு
கீதா இல்லைன்னா சிவன்னா இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க. தன்னுடைய மனைவியும் தன்னுடைய மகளையும் சொல்லி குறிப்பிடுறார். இதுக்கு அடுத்து என்ன, இப்போ நான் அதிர்ச்சி சொல்லிட்டேன். மீண்டும் மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா? ஒரு சமீபத்தில் ஒரு பத்திரிக்கையில் அவர் மீண்டு வந்து அவர் நடிக்கக்கூடிய ஒரு படம், அதனுடைய டீசர் வெளியீட்டு விழாவில் பேசுகிறாருங்க. நான் சென்னை பையன், சென்னை தாசன் அப்படின்னு தன்னை சொல்கிறார். அந்த படம் என்ன தெரியுங்களா? உபேந்திராவும் இவரும் தனித்தனியாக தங்களை வளர்த்து கொண்டாலும் கூட 2 பேரும் 18 ஆண்டுகளுக்கு பிறகு இணைந்து நடிக்கிற படம் தான் 45 45. இந்த படத்தினுடைய வெளியீட்டு விழாவில் வந்து அவர் பேசி அதை வெளியிட்ட போது அந்த டீசரை பார்த்தே ஒரு நமக்கு ஒரு பெரிய மகிழ்வும் பெருமையும் ஏற்பட்டது. இப்போ நினச்சி பாருங்க, பணம் இருந்தால் சிலர் வேலைக்கு போக மாட்டாங்க, உடல் நலம் பாதிக்கப்பட்டால் சிலர் மனம் வந்து உட்கார்ந்துருப்பாங்க, மீண்டு வந்துட்டா இனிமேல் எங்கேயும் தலை வச்சு படக்கூடாது அப்படிம்பாங்க. இது மனித மனநிலை. ஆனால் சாதாரணமானவர்களுக்கும் சாதனையாளர்களுக்கும் என்ன வேறுபாடு தெரியுங்களா? சோதனைகள் வருகிற போது அதை எதிர்த்து வெற்றி கொள்ள வேண்டும் என்ற அந்த மன உறுதியோடு இருப்பவர்கள் தான் சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள். சொல்கிறாருங்க சிவராஜ்குமார், எப்படி தெரியுமா? என்னுடைய தாய் தந்தையருடைய இறப்பு, அவருடைய மறைவுக்கு பிறகு மிக பாசமிகுந்த தம்பி புனித் ராஜ்குமார் அவர் இறந்தபோது, அதுக்கு பிறகு அவரை பற்றி வந்த செய்திகளை படிக்க நம்ம கலங்கி போனோங்க. அவர் செய்த தர்மங்கள் எவ்வளவு, உணவுச்சாலைகள், பசுக்களுக்கான இதுகள், தான தர்மங்கள் அவ்வளவும் செஞ்சுருக்காருங்க அந்த புனித் ராஜ்குமார். அவர் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ தான் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் மறைஞ்சிடுறார். தந்தையின் மரணம், தாயின் மரணம், தம்பியின் மரணம், இந்த எல்லா மரணத்துக்கு பிறகும் கூட தனக்கு ஏற்பட்ட புற்றுநோய் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மனிதர் நிற்கிறார் அப்படின்னு சொன்னால் கதைகளில் படிச்சிருப்போங்க. போர்க்களத்தில் அவன் ஜெயிச்சு வந்தான், வெற்றி கண்டான் என்று பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு ஒரு புகழ்பெற்ற மனிதர் இந்த சாதனையை செய்து நம்முன்னே இருக்கிறார் என்றால் அவருக்காக நாம் கைதட்டுவோம், அவரை நாம் வந்து ஒரு முன்னோடியாக கொள்ளுவோம். திரைப்பட நடிகர்கள்லாம் முன்னோடியை கொள்ளணுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இந்த இடத்துல திரைப்படம்னு இல்லைங்க, அந்த மனிதருடைய வாழ்க்கையில் இத்தனை சோதனைகள் வந்த போதும் அதை தாண்டி ஜெயிச்சிருக்காரு. இப்போ 45 படம் மூலமாக திரும்பவும் ஒரு பெரிய என்ட்ரி கொடுத்துருக்காரு, உள்ளே வந்துட்டார். அப்படின்னா இனி அவருடைய வாழ்க்கை வெற்றி பயணமாக மிகச்சிறப்பாக எப்போதும் போல் அமையும். இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நாம் பார்த்து கொள்ளுகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் யோசிக்கிறோம். பஸ் வரலனே கவலை, பார்த்துக்கிட்டு இருக்க டிவி திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா கவலை, செல்லில் சிக்னல் கிடைக்கலன்னா கவலை, சார்ஜ் போச்சுன்னா கவலை. சின்ன சின்ன கவலைகள்லேருந்து மீண்டு வருவோம். ஈனக்கவலைகள் மாம் பாரதி. கவலைகளில் பெரிய கவலைகள் உண்டு. ஈனக்கவலைகளுக்காக வருந்தி இருப்பது நம்முடைய வாழ்க்கை இல்லை. பெரும் கவலைகள் வந்தாலும் அந்த கவலைகளை மாற்றுகின்ற தன்மையை நாம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெற்றவர்களே வெற்றி பெற்றவர்கள். நாம் அந்த வெற்றியை எப்போதும் அடைவோம், அடைவதற்கு முயல்வோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.